வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் என்ன விவசாயம் பண்ணியிருக்கோங்கிறது தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணியிருக்குன்னா பாருங்கள், மிளகா செடி நட்டுருக்கோம். மிளகா செடி இங்கே ஒன்று அங்கே ஒன்று தான் இருக்குது. அது களை எடுத்துருக்கு. பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அழகாக மட்டும்தான் நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த அளவுக்குள்ளே எவ்வளோ வலி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இருங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிளகா செடிக்கு பக்கத்துலேயே கத்திரி செடி இருக்குது. வீட்டு யூஸ்க்காக கொஞ்சம் வச்சுருக்கோம். இது கத்திரி செடி எல்லாம் மழை பெஞ்சதுங்களில் புல்லு மூடி போயிடுச்சு. அது களை எடுக்கங்காட்டியே எவ்வளோ கஷ்டம். அப்புறம் இன்னும் அந்த பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா தக்காளி செடி பாதி களை எடுத்துருக்கு, பாதி களை இன்னும் எடுக்கவே இல்லை. அது இன்னும் எடுக்கணும். இந்த ஒவ்வொரு விவசாயமும் பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் அதை பராமரிக்கிறதுல இருக்க பாருங்கள், அது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா. இங்கே பார்த்திங்கன்னா முள்ளங்கி இருக்குது. வீட்டு யூஸ்க்காக தான் இந்த முள்ளங்கி வச்சுருக்கோம். இந்த முள்ளங்கி கிழங்கெல்லாம் அப்படியே விளைஞ்சி வரையில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அந்த அழகு பார்த்து ரசிக்கணுன்னா அதுக்குள்ளே வேலை அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சால் தான் அது அழகையும் ரசிக்க முடியும். அந்த பராமரித்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப கஷ்டம். நண்பர்களே, எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க, உங்கள் ஆதரவு தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.